Hello friends, welcome to NithishFamily. 40 day weight loss challenge second day vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்னோட weight என்னன்னு பார்த்தறலாம். நேத்துக்கு இன்னைக்கு ஒரு 150 கிராம் குறைஞ்ச மாதிரி காமிக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் மெதுவா தான் weight loss ஆகும். ஏன்னா என்னோட weight அப்படின்றது மேக்ஸிமம் நான் 20 கிலோ எல்லாம் குறைச்சிட்டேன். சோ இப்போ லாஸ்டா குறைக்கிறது அப்படின்றது fat loss தான். fat loss அப்படின்றது எப்பவுமே வேகமா இருக்காதுங்க. ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். பொறுமையா நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா weight loss இருக்கும். வாங்க vlogக்குள்ள போலாம். காலையில எந்திரிச்சு வார்ம் வாட்டர் குடிச்சேனமே அடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணது எக்சர்சைஸ் ஆரம்பிச்சிட்டேன் 5 மணிக்குலாம். சோ 5 to 6 அப்படின்றது நான் வந்து இன்னைக்கு அப்டமனுக்குரிய எக்ஸசைஸும் கைகளுக்குரிய எக்ஸசைஸும் தான் பண்ணேன். ஸோ ரெண்டும் பண்ணுறதுக்கு எனக்கு 1 hour கரெக்டாக இருந்தது. ரெண்டு செட்டு பண்ணேன். ஸோ ஏற்கனவே அப்டமன் சேலஞ்ச் வீடியோவும் சரி ஆர்ம் சேலஞ்ச் வீடியோவும் போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் தரேன். ஃபர்ஸ்ட் வீக்குரிய சேலஞ்ச் எக்ஸசைஸ் வீடியோ தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டு செட்டு பண்ணேன் நான். திருப்பி 8 to 9 மணிக்கு பண்ண எக்ஸசைஸ் அப்படின்றது தம்பிள்ஸ் வச்சு தான் எக்ஸசைஸ் பண்ணேன். 100 day சேலஞ்சில் 96th டே வந்து நான் அப்பர் பாடிக்குரிய எக்ஸசைஸ் போட்டிருந்தேன். அந்த எக்ஸசைஸ் தான் நான் வந்து 2 செட்டு பண்ணியிருந்தேன். ஒரு செட்டுக்கு 20 கவுண்டிங்ல எக்ஸசைஸ் பண்ணேன். 2 செட்டு பண்ணேன். ஸோ எக்ஸசைஸை பிரிச்சு பண்ணும்போது மார்னிங்ல பண்ணது வந்து ஒரு 130 140 கலோரி பண்ணேன். அதுக்கப்புறம் 8 to 9 பண்ணும்போது 200 கலோரி வந்து பேன் பண்ணேன். ஸோ இன்னைக்கு எனக்கு 300 கலோரியை வந்து டார்கெட் பண்ணி நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். மார்னிங்ல என்னோட எக்ஸசைஸ் அப்படின்றத நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. இன்னைக்கு கரெக்டாக 10 மணிக்கு எடுக்கிறேன். 10 மணிக்கு எடுக்கிறது ஆம்லா ஜூஸ் தான். நல்லா சூடான வெதுவெதுன்னு வாட்டரில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுருக்கேன் இதுலேயும். அதுதான் மேலே வந்து வருது எலுமிச்சம்பழம் தான். 10 மணிக்கு எடுக்கிறது ஆம்லா இஞ்சி கருவேப்பிலை போட்ட ஜூஸு ப்ளஸ் அது கூட எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுருக்கேன். காலையில் சாப்பாடு எடுக்கிற டைம் அப்படின்றது 10:30 ஆயிடுச்சு. இது வந்து தக்காளி சட்னி மாதிரி தான் எடுத்திருக்கேன். எப்பவுமே மெயின் டிஷ் வந்து நல்லா பசிக்கும் போது மெயின் டிஷ் கொஞ்சம் கூட எடுக்கணும் அப்படின்றதுக்காக சைட் டிஷ் வந்து தக்காளி சட்னி புதினா கொத்தமல்லி சட்னிலாம் எடுத்துக்கிட்டோம்னா கலோரி கம்மியாயிடும். அப்போ வந்து இது நான் 2க்கு பதிலாக 3 எடுத்துக்கலாம். அதே மாதிரி காலையில் எப்பயும் போல் ஊற வச்ச அத்திப்பழம் பாதாம் பருப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது ரெகுலராக எடுக்கிற எல்லாமே எடுத்துக்கிட்டேன். மாதுளம்பழம் கருப்பு உலர்ந்த திராட்சை பாதாம் பருப்பு முளை கட்டின பச்சை பயிறு. இது வந்து அடை தோசை தான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. 2 அடை தோசை வெயிட்டு போட்டு பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா கலோரி வந்து வெயிட்டு மாறும். மார்னிங் டிஃபனாக எடுக்கிறது அடை தோசையும் தக்காளி சட்னியும் தான் ப்ளஸ் நட்ஸு கூட. மணி 12 ஆகுது. மோர் தான் எடுக்கிறேன். ஸோ மோர் எடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வெள்ளரிக்காய் எடுத்துக்குவேன். இது வந்து நிதிஷப்பா சாமி கும்பிட சிவகாசி போயிருந்தாங்க. அங்கே வாங்கினது சாத்தூர் வெள்ளரிக்கான்னு சொல்லி நல்ல பொடி வெள்ளரிக்காய் இருக்கும். சூப்பராக இருக்கும். இது எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். வெள்ளரிக்காய் அப்படின்னாலே சாத்தூர் தான். இது ஒரு 3 எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் மோர் இது ஒரு 250 ml அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து மோர் வந்து நல்லா தயிர் கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் தயிர்னு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பும் மிளகுத்தூளும் போட்டு அடிச்சு வச்சுருக்கேன். இல்லைன்னா உப்பு இஞ்சியும் போட்டு கூட அடிச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் இந்த மாதிரி போட்டு அடிச்சு. நான் வந்து உப்பும் மிளகுத்தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன். மத்தியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 1:30 ஆகுது. 1:30 to 2க்குள்ளே நான் எடுத்துருவேன். சாப்பாடு அப்படின்றது சிகப்பரிசி தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். சிகப்பரிசி அப்படின்றது ஒரு 125 கிராம் எடுத்திருப்பேன். ஸோ ஒரு கட்டோரி அப்படின்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். சாம்பார் அதே மாதிரி தான் முள்ளங்கி சாம்பார் நல்லா நிறையா முள்ளங்கி இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் பொரியல் பீட்ரூட் பொரியல் 2 பொரியலுமே 100 கிராம் இருக்க அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுவே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். எனக்கு நல்லா பசிக்க மாட்டேங்கிறது. சிகப்பரிசி சிறுதானிய அரிசிகள் அப்படின்றது நமக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அதனால நீங்கள் ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் காப்பி குடிக்கிற டவேரான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டவேராக்கு ஒரு டவேரா வந்து நீங்கள் சிகப்பரிசி எடுத்தாலே சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து பசி எடுக்கவே எடுக்காங்க ஒரு 2-3 மணி நேரத்துக்கு. அந்த அளவுக்கு பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். சத்தும் ஜாஸ்தி தான். ஸோ ஒரு நாளைக்கு ரேஷன் கடை ரைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் வந்து இந்த மாதிரி சிகப்பரிசி எடுத்துக்கோங்க. ஒரு நாள் சிறுதானிய அரிசிகள், ஒரு நாள் நார்மலான ஒயிட் ரைஸ் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி மாற்றி எடுங்க. நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. வாட்டர்மெலன் ஜூஸ் எடுக்கிறது ஒரு 3:30க்கு எடுத்தேன். நிதிஷ் வந்தனையுமே ஜூஸ் போட்டு குடிக்க சொல்லிடுவான். ஸோ வெயில் காலம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்தனையுமே அவன் காஃபி டீ எதுவுமே கேட்க மாட்டான். ஜூஸ் தான் கேட்பான். அதனால் வாட்டர்மெலன் ஜூஸ் ஆளுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு 4 மணிக்கு வேர்க்கடலை தான் எடுத்தேன். லதான்ற ஒரு சிஸ்டர் வந்து நீங்கள் ஏன் வேர்க்கடலை தோலை எடுத்து வச்சிடுறீங்க, வேர்க்கடலையோட தோலை எடுத்துட்டு வெறும் வேர்க்கடலை மட்டும் தான் சாப்பிட்ற மாதிரி தெரியுது, என்ன கங்கா ரீசன் சொல்லுங்க அப்படின்னாங்க. என்னன்னா அது வந்து வறுத்த வேர்க்கடலை. அந்த வேர்க்கடலை என்ன பண்ணுவாங்கன்னா உப்பில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுப்பாங்க. வறுக்கிறது அப்படின்றது மண்ணில் தான் வறுப்பாங்க. அதனால் கொஞ்சம் டஸ்ட்டு வாயில் கடிக்கும் போது அந்த உப்பு தன்மை நிறையா இருக்கும் தோலில். அதனால தான் வந்து வேர்க்கடலையோட தோல் வறுத்த வேர்க்கடலையோட தோலை வந்து நான் எடுத்துருவேன். இப்போ வேக வைக்கிற தோலை நம்ம வீட்டில் ஊற வச்ச வேர்க்கடலை அப்படின்னா அதில் நான் தோலெல்லாம் எடுக்க மாட்டேன், அப்படியே சாப்பிட்டுக்குவேன். லாஸ்ட் மீலாக மணி 5:30 ஆகுது. நான் எடுக்கிறது அடை தோசை தான். 2 அடை தோசை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மத்தியானம் வச்ச சாம்பார் தான். முள்ளங்கி சாம்பார் எடுத்திருக்கேன். முள்ளங்கி மேக்ஸிமம் தீர்த்துட்டேன். மத்தியானமே 2-3 பீஸ் தான் இருந்தது. நான் சாயந்தரமே கொஞ்சம் முடிச்சிடும். 6 மணிக்கெலாம் நம்ம இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் முடிகிறதுனால ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் சாப்பாடு எடுத்துக்கிறேன். சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு 6:30க்கு ஃபேட் கட்டட் ட்ரிங்க் எடுக்க கரெக்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட் மீலாக எடுக்கிறது அடையும் சாம்பாரும் தான். மணி வந்து 6:30 ஆகுது. நான் கடைசியாக இருக்குது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன்.
இதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். காலையில் 10 மணிக்கு முன்னாடி இளநீ தண்ணி குடிக்கலாமா இல்லைன்னா ஃபேட் கட் ட்ரிங்க் எடுக்கலாமான்னு கேட்குறீங்க. 7-8 மணிக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுக்கக்கூடாது. இளநீக்கு கூட கலோரி உண்டு. ஒன்லி தண்ணி மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ கலோரி இருக்க எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. இதுவுமே ஃபேட் கட் ட்ரிங்க்குமே நீங்கள் மேக்ஸிமம் 6 தான், அதுக்கு மேலே தாண்டாதீங்க. ஸோ 6 கிலோ எடுத்துக்கோங்க, நல்லா சூடாக எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு டவுட் என்ன, டீனேஜில் இருக்கவங்க இந்த ஃபேட் கட் ட்ரிங்க் குடிக்கலாமான்னு கேட்குறீங்க. உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வருது அப்படின்னா நீங்கள் இது எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. வெறுமனே தண்ணியில் ஓமம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா டீனேஜில் இருக்கவங்க, அதாவது ஒரு 15-16 வயசு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க அப்படின்றவங்க ராத்திரி படுக்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹாட் வாட்டர் மட்டும் குடிச்சுக்கோங்க, போதுமானது. வேற எதுவும் தேவையில்லை. இல்லைன்னா சாப்பாடு சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு நல்லா சூடாக வெந்நி தண்ணி 1 கிளாஸ் குடிங்க, போதுமானது. அதுவே நல்லா வெயிட் லாஸ் ஆகும் உங்களுக்கு. நல்லா உடல் உழைப்பு பண்ணுங்க, வெளியே போய் விளையாடுங்க, அதுவே நல்லா வெயிட் லாஸை கொண்டு வரும். இப்போ அடுத்து நான் குடிச்சிட்டு நிதிஷ் கூட ஒரு 2 மணி நேரம் வந்து படிக்கிறதுக்கு உட்காந்துருவோம். கரெக்டாக இருக்கும். 8:30 தான். 9 மணிக்கெலாம் வந்து ரொம்ப டயர்டாகி தூக்கம் வந்துடுது காலையில் எந்திரிக்கிறது. ஸோ மத்தியானம் தூங்கலாமான்னு கேட்குறீங்க. வெயிட் லாஸில் மத்தியானம் ஓவராக 1 ஹவர் தூங்காதீங்க. ஒரு 1/2 ஹவருக்கு நீங்கள் தூங்கலாம். பக்கத்துலேயே அலாரம் வச்சு ஒரு 1/2 ஹவருக்கு வச்சுட்டு நீங்கள் படுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1/2 ஹவருக்கு மேலே தூங்கிடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாயந்தரம் நல்லா பிரிஸ்காக இருப்பீங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணால் கூட எந்த ஒரு டயர்டும் இருக்காது. அதுக்கப்புறம் மத்தியான வேலைகளும் நீங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இத்துடன் இந்த விளாக்கையும் முடித்துக்கொள்கிறேன். செகண்ட் டே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்றது நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, தாங்கிக்கிட்டேன். ரொம்பலாம் பசி தெரியலை காலையில். ஏன்னா 2 டைம் எக்ஸசைஸ் பண்ணும்போது கரெக்டாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டே அப்படின்னால கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் எப்போ போல செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ செகண்ட் டே நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் ஃபினிஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு லைவ் சந்திக்கலாம்.